பங்குனி உத்திரம் அன்று நாம் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அன்று ஒரு நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று பலருக்கு தெரியாது. நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவண பவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முழுமையாக பார்க்கவும். பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு மட்டுமின்றி சிவன், பார்வதி, பெருமாள், அம்பாள், ஐயப்பன் என்று அனைவருக்கும் உகந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அன்று எல்லா கடவுள்களையும் வணங்க முடியாது. அதற்கு பதிலாக முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து கடவுள்களையும் வழிபட்டதற்கு சமம். திருமணம், குழந்தை பேறு போன்றவை கிடைக்க மற்றும் வறுமை அகல இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்கள். அன்று காலை எழுந்து குளித்துவிட்டு முருகன் படத்திற்கு அல்லது சிலைக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் செய்து முருகனை தீபம் தூபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். காலை நெய்வேத்தியம் செய்ய முடியவில்லை என்றால் ஒரு கிளாஸ் பாலில் சிறிது ஏழைக்காய் சேர்த்து நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பின்பு கந்தசஷ்டி, கவசம், திருப்புகள் போன்று முருகனுக்கு உகந்த பாடல்களை மனமுருகி பாராயணம் செய்து விரதத்தை தொடங்க வேண்டும். அன்று பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து முருகனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். பின்பு மாலை விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் நைவேத்தியமாக செய்து முருகனுக்கு உகந்த பாடல்களை மனமுருகி பாராயணம் செய்து முருகனை வழிபாடு செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இந்த பங்குனி உத்திரத்தில் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். முருகன் அருளால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்கும். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.